பார்த்தீங்களா வீடியோவை? எத்தனை தாய்மார்கள், எத்தனை வயதானவர்கள் வந்து கத்தின்னு ஓடுறாங்க, எத்தனை பேர் இறந்துருக்காங்க பார்த்தீங்களா? சின்ன சின்ன குழந்தைங்க. இவனால யாரு? அந்த நடிகர் விஜயனால, அவரை பார்க்க வந்த கூட்டத்தினால ஏற்பட்ட விளைவு தான். இத்தனை பேரும் வந்து எப்படி இறந்து நினைக்கிறீங்க? ஏதோ கொரோனாவா? இல்லை வந்து வேற ஏதாவது டிசீஸ்னால இறந்து நினைக்கிறீங்க? கிடையாது. பேரிடரா? அதுவும் கிடையாது. ஏதோ பேரிடர் மாதிரி தான். சரியா சொன்னா இது பேரிடர் தான். இந்த ஒரு ஆளால, இந்த அயோக்கியன் விஜய்னால என்ன ஆச்சுன்னா, அவர் இந்த கரூர் கேம்பெயின் வந்திருக்காரு. வந்தவர் வந்து சரியான நேரத்தில் வராமல் 6 மணிக்கு 7 மணிக்கு ஸ்லாட் கொடுத்து அவர் அந்த நேரத்தில் பேசிட்டு போகிறத விட்டுட்டு 8:45க்கு 9 மணிக்கு வந்து அத்தனை பேர் மக்களுக்கு குவிஞ்சி, விஜய் வந்த உடனே அந்த பஸ்ஸு நேராக வந்து மக்கள் அத்தனை பேர் குவிஞ்சி அவ்வளோ நெருக்கடியில் வந்து தாய்மார்களும் அந்த குழந்தைங்களும் நெசுங்கி மூச்சு திணறி அத்தனை பேர் வந்து உயிர் வந்துட்டாங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்? இவர் வந்து ஆட்சியை பிடிச்சி என்ன செய்ய போகிறாரு? மக்களை வந்து கொன்று குவிச்சு அது மேலே தான் உங்கள் ஆட்சி அமையணுமா? எப்படிங்க நீங்கள் வந்து ஒரு இறக்கமே இல்லாமல் இருக்கீங்க? பத்திரிக்கையில் அத்தனை பேர் வந்து இவர் விஜய் வந்து தப்பிச்சு ஓடுறாரு, கரூர்லேருந்து திருச்சி ஓட்டாரு, அங்கே வந்து ஏர்போர்ட்டில் வச்சு மடக்கி வந்து இதுக்கான ஆன்சரை கேட்கலாம் சில புரஸ்காரம் கேட்குறாங்க. இவர் கோலை மாதிரி ஒரு ஆண்மை இல்லாத மனிதன் மாதிரி பயந்து ஓடுறாரு. நீ எப்படி வந்து எங்களை வந்து காப்பாற்ற போகிற? நீ ஒரு ஆட்சியை பிடிச்சி நீ டிவிக்கு ஒரு கட்சியை வச்சு ஏதாவது சொல்கிற போகிறாடா டேய்? இதில் வேறு எங்கள் ரசிகர்கள் வேறு வந்து இந்த நியூஸ் வரும்போது நான் வந்து பார்க்குறேன், இந்த யூடியூப் சேனலை வந்து பார்க்கும்போது என்னென்ன அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இத்தனை பேர் இறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி நான் வருத்தத்தில் இருக்கேன். நியூஸ் இந்த கமெண்ட்டில் வந்து இவங்க சொல்கிறாங்க, இது வந்து ஆளுங்கட்சியோட சதி, அவங்களால அப்படி ஆச்சு அப்படின்ட்டு. விஜயை கூட மன்னிச்சிடலாங்க. அந்த விஜய் ரசிகர் இருக்காங்க பார்த்தீங்களா, கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாத ஒரு தற்கொலை, ஒரு மலத்துக்கு சமமான வந்து அந்த விஜய் ரசிகர். கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் ஒரு குழந்தைங்க இறந்துருக்கு. எத்தனை குழந்தைங்க இறந்துருக்கு? ஒரு மனசாட்சி இல்லாமல் ஒரு தாய்மார்கள் இறக்குறாங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, எத்தனை பேர் கதை அழுகுறாங்க. ஆனால் வந்து கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் இருந்து ஆள் கட்சியோட சதன் அப்படிலாம் கிடையாதுங்க. ஒரு நடிகர் அந்த டைமுக்கு வராரு, வந்து பேசிட்டு போனால் பிரச்சனை இல்லை. நான் வரும்போது கூட்டம் அதிகமாக இருக்கும், லேட்டாக வந்து மக்கள் அதை பார்த்தவொடனே விஜய் பார்த்து ஆர்ப்பரிச்சு கிட்ட வந்து மக்கள் மேலே சில தப்பு இருக்க தான் செய்யுது. சரி, இருந்தாலும் நடந்துருச்சு. மக்கள் இதுக்கு சரியான தண்டனை விஜய்க்கு வழங்கணும். அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசாங்கத்தை வந்து நான் தலைமுறையாக கேட்டுக்கொள்கிறேன். விஜயோட சொத்து மதிப்பை வந்து அளவிட்டு அதை பறிமுதல் செஞ்சு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சரியாக நிவாரணம் வழங்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் அவங்களுக்கு என்ன கொடுத்தாலும் அது ஈடாகாது. விஜயை தூக்கில் போட்டால் கூட அது சரியாக தான் இருக்கும்.